தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு.
அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார்.
விண்ணமுதம் நிகழ்ச்சியை பார்க்க ஆவலோடு காத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி நமக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். பெத்சாயிதா என்று பெயர் கொண்ட ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றி இருக்கின்ற மண்டபத்திலே வியாதிப்பட்ட பலர் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த குளத்திலே சில நேரங்களிலே தேவதூதர்கள் இறங்கி அந்த குளத்தை கலக்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த குளம் கலங்குகிற போது யார் அந்த குளத்திலே முதலாவது இறங்குகிறாரோ அவருக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை இருந்தது. அதனாலே பல வியாதிப்பட்டவர்கள் அந்த குளத்தை சுற்றி உட்கார்ந்து இருந்தார்கள். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கும் இயேசுவுக்கு நடந்த உரையாடலைத்தான் யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு அந்த பெத்சாயிதா என்ற அந்த குளத்துக்கு வருகிறார். அங்கு ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த மனிதன் கிட்டத்தட்ட 38 வருடங்களாக அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனிதனுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடக்கிறது. அந்த மனிதனை பார்த்து, ஏன் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாய் என்று இயேசு கேட்கிறார். ஏன் நீ சுகப்படவில்லை என்று கேட்டிருக்கலாம். அப்போது அந்த மனிதன் சொல்லுகிறான், எனக்கு நடக்க முடியாது. ஆகவே இந்த குளம் கலக்கப்படுகின்ற நேரத்திலெல்லாம் நடக்கக்கூடியவர்கள் அல்லது வேகமாக போகக்கூடியவர்கள் யாராவது வேகமாக போய் குளத்திலே இறங்கி விடுகிறார்கள். எனக்கு நடக்க முடியாமல் இருந்ததினாலே நான் சுகமடைய வேண்டுமென்ற எண்ணத்தோடு தான் இந்த மண்டபத்துக்கு நான் வந்தேன். ஆனால் 38 வருஷங்களாக போய்விட்டது. எனக்கு அந்த குளத்திலே இறங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனக்கு முன்னே வேறு யாராவது இறங்கி விடுகிறார்கள் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிறான். அப்போது இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியைத்தான் நாங்கள் இன்று சிந்திக்கப் போகிறோம். அந்த கேள்வி, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இது என்ன கேள்வி என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். அந்த மனிதன் சுகமடைய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே தானே அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதுவும் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 38 வருஷங்களாக அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன? சுகமடைய வேண்டும் என்ற விருப்பம்தானே. அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் ஏன் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்ற கேள்வியை கேட்டார். நீங்கள் யாராவது இந்த கதையை வாசிக்கின்ற நேரம் அல்லது இந்த சம்பவத்தை வாசிக்கிற நேரம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்திருக்கிறீர்களா? இது என்ன ஒரு பொருத்தமில்லாத புத்தியீனமான கேள்வி போல தெரியவில்லையா? சுகமடைய வேண்டும் என்று அந்த சுகம் கொடுக்கின்ற இடத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனை பார்த்து, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்ற கேள்வியை எதற்காக இயேசு கேட்டிருப்பார்? பல வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாங்கள் விரும்புவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்திலே வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையிலே மாற்றம் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது தானே தவிர அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போ எண்ணமோ நமக்கு கிடையாது. மாற்றங்கள் எப்போதும் கடினமானவை. நீங்கள் போகிற ஒரு திருச்சபை எடுத்து பாருங்கள். எந்த திருச்சபையாகவும் இருக்கட்டும், அந்த திருச்சபையிலே போய் நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்த திருச்சபையிலே நாங்கள் சில காரியங்களை இப்படி செய்து வருகிறோம், இப்படி செய்யாமல் இதை மாற்றி செய்தால் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அதில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இப்படி செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது, அதிலே தேவையில்லாமல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள். அது ஒரு நாடாக இருக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பலர் இலங்கையிலிருந்து வந்திருப்பீர்கள். இலங்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நேற்றைக்கும் போன வருடத்திலும் அல்ல, வருடக்கணக்காக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், போராட்டங்களை நடத்துகிறார்கள், உண்ணாவிரதங்களை வைக்கிறார்கள், கேள்விகளை கேட்கிறார்கள், உயிர்கள் பலியாக்கப்பட்டன. ஆனால் மாற்றம் உருவாகவில்லை. மாற்றம் உருவாக வேண்டும் என்று பல வேளைகளிலே நமக்கு விருப்பம் கிடையாது. வைத்துக்கொள்வோம்,
வைத்தியர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நாளாந்தம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எங்களுக்கும் தெரிகிறது உடற்பயிற்சி செய்வது நல்லது என்று தெரிகிறது. உடலை நாங்கள் நன்றாக பயிற்சி செய்து வைத்திருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் எங்களால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அப்படி செய்வதாக இருந்தால் நாங்கள் நாளாந்தம் செய்கிற வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லது ஒருவேளை வைத்தியர் சொல்லியிருப்பார், நீங்கள் சாப்பிடுகின்ற உணவிலே கவனமாக இருங்கள் என்று சொல்லியிருப்பார். நாங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. ஏனென்றால் மாற்றுவதாக இருந்தால் நாளாந்த வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும். எதையும் எடுத்துக்கொள்ளுங்களேன், வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற எந்த காரியங்களும் சில காரியங்களை செய்து இப்படித்தான் நாங்கள் செய்கிறோம் என்று பழக்கப்படுத்தி கொண்டால் அதற்கு பின்பு அந்த வாழ்க்கை அந்த செயல்பாட்டிலிருந்து மாற்றத்தை உருவாக்குவது என்பது ஒரு கடினமான அனுபவம். இப்போது இங்கே இந்த மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான், 38 வருஷம். அவருடைய மனதில் இருக்கின்ற எண்ணம், நான் சுகமடைய வேண்டும். சுகமடைய வேண்டும் என்பதனாலே அவன் எங்கோ இருந்தோ அந்த மண்டபத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இப்போது ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து கேள்வி கேட்கிறார், நீ உண்மையில் இதில் உட்கார்ந்து இருக்கிறாய், உண்மைதான். இந்த குளத்தில் இறங்கினால் சுகம் கிடைக்கும் என்பதும் உண்மைதான். ஆனால் நீ சுகம் கிடைக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவனாக இருக்கிறாயா, அல்லது உண்மையிலே சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்பதுதான் கேட்கப்படுகின்ற கேள்வி. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலரை பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். ஆரம்பத்தில் ஆண்டவருடைய பணி இந்த உலகத்திலே ஆரம்பித்த போது மாற்கு சுவிசேஷத்தை எழுதிய சுவிசேஷகர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்ன முதலாவது வார்த்தை மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள் என்றால் என்ன? மனதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் என்பது மட்டும் கிடையாது. நாம் வாழ்க்கையில் ஒரு திசையை நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருந்தால் நீங்கள் நிற்கின்ற இடத்திலிருந்து அதற்கு எதிரான திசையிலே வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுதான் மனமாற்றம். வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம். ஏனென்றால் நாம் ஆண்டவரோடு இணைந்தவர்கள், ஆண்டவரோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்ட மனிதர்கள். அந்த ஆண்டவரோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் பெற்ற மனிதர்களாக இருப்பார்கள். இன்று நம்முடைய திருச்சபைகளை எடுத்து பாருங்கள், எத்தனை அப்படி மாற்றம் பெற்ற மனிதர்கள் இருக்கிறோம். திருச்சபைகளிலே வேதாகமத்தின்படி நடக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாங்கள் வேதாகமத்திலே வாசிப்பதிலே பல மணி நேரங்களில் செலவிடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஜெபிப்பதிலே பல மணி நேரம் செலவிடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆலயத்திற்கு நாங்கள் ஒழுங்காக போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் நாங்கள் மனமாற்றம் பெற்ற மக்களாக இருக்கிறோம் என்று தைரியமாக சொல்லுகிறோம்? உலகத்திலே நடைபெறுகின்ற குளறுபடிகள், உலகத்திலே நடைபெறுகின்ற தவறுகள் நம்முடைய திருச்சபைக்குள்ளே என்று இல்லையா? திருச்சபைகளுக்குள்ளே வேறுபாடுகள் இல்லையா? திருச்சபைகளுக்குள்ளே போட்டிகள் இல்லையா? திருச்சபைகளுக்குள்ளே உறவு குலைச்சல்கள் இல்லையா? திருச்சபைகளுக்குள்ளே சண்டைகள் இல்லையா? திருச்சபைகளுக்குள்ளே சாதி வேறுபாடுகள் இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் அந்த உட்கார்ந்திருந்த மனிதனை பார்த்து கேட்டார். திருச்சபைகளுக்குள்ளே மாற்றத்தை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம், மன மாற்றத்தை பற்றி வலியுறுத்துகிறோம். திரும்பவும் ஊழியர்கள், போதகர்மார்கள், பாஸ்டர்கள் மனமாற்றம் அடைந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, உண்மையில் சுகமடைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? உண்மையில் சுகமடைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? சுகமடைய வேண்டும் என்று சொல்லுகிறாயா, விரும்புகிறாயா?
நம்முடைய திருச்சபைகள் சுகமடைந்த திருச்சபைகளாக இருந்தால் நம்முடைய திருச்சபைகளை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு அந்த சுகத்தை பகிர்ந்து கொடுக்கிற மக்களாக நாம் இருப்போம். நாம் சுகம் பெற்ற மக்களாக இருந்தால் நாம் தன்னலம் இல்லாத மக்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். ஒருவர் உட்கார்ந்து இருக்கின்ற இடத்திலே நான் உட்கார மாட்டேன் என்று நம்முடைய திருச்சபையிலே ஆட்கள் சொல்வதை நீங்கள் கேட்டதில்லையா? அவர் திருவிருந்து பந்தியிலே திருவிருந்து எடுக்குகின்ற போது நான் எடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்களை நீங்கள் கண்டதில்லையா? எல்லாம் நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே தானே. பக்தியாக வாழ்கிறோம் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தானே. நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த சுகமில்லாத 38 வருடமாக உட்கார்ந்திருந்த மனிதன் மனம் திறந்து ஆண்டவரே நான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னதன் பின்புதான் ஆண்டவர் அந்த சுகத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்தார். அந்த மனிதன் சுகம் பெற்ற மனிதனாக எழுந்து தன்னுடைய வீட்டிற்கு போனான். இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்கின்ற நாம் ஆண்டவருக்கு சொல்ல அழைக்கப்படுகின்ற பதில் அதுதான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுகம் பெற்ற மனிதனாக வாழ விரும்புகிறேன். சுகம் பெறுகிறவனாக விரும்புகிறேன் என்று சொல்வதல்ல, சுகம் பெற்ற மனிதனாக வாழ விரும்புகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கிற போது ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். விடுதலை பெற்ற மனிதர்களாக வாழ நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாஞ்சிப்பது போல் இனம வாஞ்சிக்குதே. எந்த நடைக்கலம் எந்த கோட்டையும் எந்த ஜவனும் நீரே. மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல் இனம வாஞ்சிக்குதே. எந்த நடைக்கலம் எந்த கோட்டையும் எந்த ஜவனும் நீரே. உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் இரட்சகரே. உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். கண்மலை வடிப்பில் என்னை மறைத்து கருத்தை காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனையுள்ளவரே. கண்மலை வடிப்பில் என்னை மறைத்து கருத்தை காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம்.
உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் எங்கள் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் மரணமீயும் கூரங்கே சாவையும் ஜெயமங்கே கிறிஸ்துவின் ஜீவன் சாவுவின் ஆதாயம் எதற்கும் பயமில்லையே மரணமீயும் கூரங்கே சாவையும் ஜெயமங்கே கிறிஸ்துவின் ஜீவன் சாவு என் ஆதாயம் எதற்கும் பயமில்லையே எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் ஸ்தோத்திரம்